ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனனி ராதா பைட்ஸ். இன்றைக்கி நாம் ஜவ்வரிசி வடை எப்படி வீட்லேயே போடுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஜவ்வரிசி வடை என்றைக்கு நாம் எடை போகிறோமோ அதுக்கு முதல் நாள் நைட்டே நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டுருணும். நான் 2 கப்பு ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். அது நல்லா தண்ணி விட்டு ஊற வச்சுக்கணும் ஒரு 2 மணி நேரத்துக்கு. 2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருக்கு பாருங்கள், நல்லா ஒப்பிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம இதை வேக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இதில் பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்குன்னு பாருங்கள். அதே குவான்டிட்டி அதே அளவுக்கு நம்ம தண்ணி 2 பங்கு எடுத்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த ஜவ்வரிசி நல்லா வேகிறதுக்கு பாத்திரம் அதோட அடிபாகம் நல்லா கனமாக இருக்கணும். குக்கர் அல்லது பேன் உபயோகப்படுத்தலாம், நம்ம போடுற குவான்டிட்டிக்கு தகுந்தா போல். இப்போ நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதித்த உடனே ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்க்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிறதுனால இந்த ஜவ்வரிசியை பார்த்து அந்த தண்ணியில் நம்ம போடணும். இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வேகணும். ஒரு கரண்டி போட்டுக்கணும். நம்ம கலரின்ண்டே இருக்கணும். கலர்லேன்னு வச்சுக்கோங்களேன், அடி பிடிச்சிடும். நான் கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு லோ ஃப்ளேமில் ஜவ்வரிசியை வேக வச்சுருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரன்சியை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ நல்லா வெந்தெடுத்து பாருங்கள். இதோட நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். நான் உங்களுக்கு அப்படியே இதில் ஒரு தட்டில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குங்கிறது தெரியும். இதை நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டுருணும். நான் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதுனால எனக்கு 40 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணணுன்னா ½ அன் ஹவரில் கூட பண்ணலாம். பட் நல்லா கலரணும், அடி பிடிக்காத பார்த்துக்கணும். இப்போ இந்த வெந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதை நைட் அப்படியே நல்லா ஆற வச்சிடணும். அடுத்த நாள் தான் காத்தால் நம்ம காரெல்லாம் போட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி இடணும். அடுத்த நாள் காத்தால் ஜவ்வரிசி பார்த்தா இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நாம் முதல்ல பச்சை மிளகாவையும் உப்பையும் நல்லா மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். நான் ஒரு 5 பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன். அது கூட உங்களுக்கு காரம் வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா அரைச்சுட்டுருணும். நான் இந்த ஜவ்வரிசிக்கு போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ இந்த அளவே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா ஜவ்வரிசி உப்பு தாங்காது. இப்போ அரைச்சி வச்ச பச்சை மிளகாயும் உப்பையும் இந்த வெந்த ஜவ்வரிசி இருக்கு இல்லையா, அதில் சேர்த்து கலக்கணும். நல்லா கலந்த அப்புறமா இது கூட அடுத்ததாக எலுமிச்சம்பழச்சாறு சேர்க்கணும். நான் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டுருக்கேன். அந்த எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு இது கூட அந்த சாறை சேர்த்துக்கணும். இதுக்கு இந்த எலுமிச்சம்பழ சாறு கரெக்டாக இருந்தது. ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா நம்ம சாப்பிடும்போது பொரிச்ச அப்புறமா அந்த வடாத்தை சாப்பிடும்போது நம்மளுக்கு வாயில் பல்லில் ஒட்டும். அதனால் அளவாக தான் நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கணும். இதெல்லாம் கலந்த அப்புறமா இப்போ நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். நம்ம அந்த கூழ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த வடை இடறதுக்கு தேவையான எந்த பதமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த பதம் வந்துடுது. கரண்டியில் நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி கீழே விட்டோன்னா அழகாக விழும். ஸோ இதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதான், ஜவ்வரிசி கூழ் ரெடி. இப்போ இந்த ஜவ்வரிசி கூழை எடுத்துன்னு போய் மொட்டை மாடியில் நாம் வடாமல் இடணும். இந்த வடாத்தை நாம் நல்ல ஒரு க்ளீன் ஒயிட் கிளாத்லேயும் இடலாம், இல்லை பிளாஸ்டிக் ஷீட்லேயும் இடலாம். நான் நல்லா ஒரு வேஷ்டி துணி கொஞ்சம் திக்காக இருக்கிற நல்ல துணியாக எடுத்துட்டு அதில் ஏட்டேன். நீங்கள் பார்க்கலாம். நல்லா ஒரு குட்டி கரண்டி இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம வடாத்தை இடணும். காலையில் எழுந்து இந்த மாதிரி நம்ம ரெடியாக கலந்து வச்சுட்டோன்னா ஒரு 7-7:30க்குள்ளேயே நல்லா வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நம்ம எட்டு வச்சுட்டு வந்தோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரெயினும் தெரியாது. இது மாதிரி அழகாக இட வேண்டியது தான். ஒருவேளை நமக்கு உப்பு போருமா என்ன அப்படிங்கிறத நம்ம வாயில் கொஞ்சோன்னு போட்டு பார்த்தா கூட அந்த டேஸ்ட்டை வச்சு புரிஞ்சுக்கலாம். பட் எப்படியா இருந்தாலுமே கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் தான் இந்த வடாத்துக்கெலாம் நல்லது. ஏன்னா காஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக நமக்கு ஃபீல் பண்ணுவோம். அதனால் அளவாக போட்டாலே போதும். இந்த வடை நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸி. இன்னும் ஒருத்தர் ஹெல்ப்பர் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், 2 சைட்லேயே 2 பேராக போட்டுட்டு ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் முடிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக எட்டாச்சு. இந்த ஜவ்வரிசி வடை நல்லா காயறதுக்கு 5-6 நாள் ஆகும். இந்த துணியிலேயே ஒரு 2 நாள் காய வச்சிடணும். இப்போ அந்த ஜவ்வரிசி வடாத்தை துணியிலேருந்து எப்படி ரிமூவ் பண்ணோங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம மேலே காய வச்சுருக்கிற அந்த வடாத்தை எடுத்துன்னு வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டு
நம்ம என்ன பண்ணோன்னா அந்த வடாத்து பேக் சைடு துணியில் வந்து அந்த ஒவ்வொரு வடாத்து பின்னாடி கொஞ்சம் லேசாக தண்ணி தெளிச்சுக்கணும். அதற்கப்புறமா அதை வந்து திருப்பிக்கணும். வடா சைடு திருப்பிண்டு மொல்லமாக துணியை பிடிச்சி இழுத்துண்டு வடாத்தை ஒவ்வொன்றா எடுக்கணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். கொஞ்சம் டைம் பிடிக்கும், மொல்லமாக தான் செய்யணும். ஒவ்வொன்றா எடுத்து ஒரு தட்டில் போட்டு அதுக்கப்புறமா வெயிலில் ஒரு 3 நாள் காய வைக்கணும். எவ்வளோ நீட்டாக எடுக்க வருது பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னொன்று எடுக்கிறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடாத்தோட பேக் சைடில் துணியில் லேசாக தண்ணி தெளிச்சுன்ட்டு அதுக்கப்புறமா அப்படியே திருப்பின்ட்டு கொஞ்சம் முன்னாடி லேசாக ஒரு பக்கத்தில் வந்து வடம் எழும்பி இருக்கும், அந்த பக்கத்தை பிடிச்சிட்டு துணியை இழுத்தோன்னா வடம் வெளியில் வந்துடும். அவ்வளோதான். நம்ம வந்து பிளாஸ்டிக் ஷீட்டில் போட்டோன்னா ஒரு நாள் இல்லை 2 நாள்லேயே வந்து தானாக அது வடம் வந்து வெளியில் எழும்பி வந்துடும். அப்படியே ஈஸியாக எடுத்துடலாம். பட் வந்து பிளாஸ்டிக் ஷீட்டோட இந்த கிளாத்து தான் வந்து இந்த வடாத்துக்கு ப்ரிஃபர்டு. இப்போ இந்த வடாத்தை நல்லா நம்ம காய வைக்கணும். 2-3 நாள் காஞ்சதுன்னா வடா ரெடி ஆகிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம 1 இயருக்கு மேலே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து வடை பொரிச்சதை உங்களுக்கு நான் வந்து இப்போ காமிக்கிறேன். நன்னா பொரிஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது, கரெக்டான டேஸ்ட்டில் இருந்தது, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. வீட்டிலையே செய்யறதுனால நம்ம கரெக்டான அளவு காரம் நமக்கு தேவையான மாதிரி செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.